கேக்குக்கு தேவையான எந்த ஒரு ஸ்பாஞ்சும் க்ரீமும் இல்லாமல் பண்ண கேக் தான் இது ஜெல்லி கேக்கு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு இதை ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பெருசாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு ஜெல்லி கேக் பண்ணி கொடுங்க, அதில் எந்த ஒரு ஐடியாஸும் இல்லை, நீங்களே இது வேணால் போட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் ப்ளெயினாக இருக்கணும்னு மட்டும் சொன்னதுனால ஸோ நான் ஹார்ட்டில் வந்து ஆல்ரெடி ஜெல்லி வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஃபஸ்ட்டு லேயராக வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து டெண்டர் கோகனட்டில் வந்து அகர் அகர் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேட்டரை வந்து இதில் வந்து போர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள், பெருசாக நமக்கு வேலையும் எதுவும் இருக்காது. இதுவே நம்ம வந்து ஃப்ரூட் ஜெல்லி கேக் அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அது வந்து 1/2 hour கிட்ட 20 minutes கிட்ட நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு லேயராக செட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலுமே இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரையல்ன்றதுனால நான் முன்னாடியே வந்து ஒரு டின்னில் வந்து போட்டு எடுத்து கட் பண்ணி பார்த்தேன். ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவங்களுக்காக ரெடி பண்ணியே கொடுத்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.